இங்க ஒரு லேடி ஒருத்தங்க இந்த மழையினால சபிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதனால இவங்க மேல எப்பயுமே மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படி பர்டிகுலரா இவங்க மேல மட்டுமே மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இவங்களால மத்தவங்க மாதிரி ஒரு நார்மலான லைஃபே வாழ முடியல. ஏன் ஈவன் இவங்களால மத்த பெண்கள் மாதிரி மேக்கப் கூட போட்டுக்க முடியல. இவங்க எவ்வளவுதான் மேக்கப் போட்டாலும் இவங்க மேல பெய்யுற மழையில அது உடனே அழிஞ்சிடுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த லேடி பஸ்ல போனாலும் இவங்க மேல மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இவங்க பக்கத்துல யாருமே வந்து உட்கார மாட்டேன்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லேடி என்னதான் மழை பெஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸாக்டா அந்த கிளைமேட் மாதிரியே சில நேரங்கள்ல மழை வந்துட்டு லைட்டா பெய்யும், சில நேரங்கள்ல ரொம்பவே கனமா பெய்யும். அந்த மாதிரி தான் இவங்க ஆபீஸ்ல இருக்கும் போதெல்லாம் பயங்கர கனமா பெய்யும். இப்ப கூட அப்படிதான் பெஞ்சிட்டு இருக்கு. இவங்களால சரியா ஒர்க் பண்ணவே முடியல. பட் இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு லேடி சில பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்தாங்க இந்த வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போக சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த பேப்பரை வாங்குறாங்க. அப்படி வாங்கின உடனே கொற்ற மலையில அந்த பேப்பர் எல்லாம் ஊறி போயிடுது. பட் இருந்தாலும் இவங்க வந்துட்டு அந்த பேப்பரை ஓரமா வச்சுட்டு திரும்பவும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப மழை தண்ணி எல்லாம் பட்டு சிஸ்டம்ல இருந்து புகை வந்துருது. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க தண்ணி குடிக்கலான்னு போறாங்க. அப்படி போனா அங்க ஒருத்தர் இருக்கான். அவன் இவங்களை பார்த்துட்டு என்ன சொல்றானா, ஏமா அதான் 24 ஹவர்ஸும் உன் மேலேயே தண்ணி ஊத்தின்னு இருக்குல்ல, அதே அப்படியே புடிச்சு குடிக்கிறது, எதுக்கு தண்ணியெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். போடா காண்டாம இருக்குது பிறந்தவன அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அப்படி அங்க போனாலும் இவங்க மேல மழை பெஞ்சிட்டே இருக்கு. இவங்களால ஒழுங்கா சாப்பிட கூட முடியல. இப்படி பெய்யுற மழையில அந்த ஃபுட் எல்லாமே ஊறி போயிடுது. பட் இருந்தாலும் இவங்க என்ன பண்றது, வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதையே இவங்க சாப்பிடுறாங்க. இப்போ இங்க பாத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு யோசனை ஒன்று வரலாம். அது என்னன்னா, அதான் மழை பெஞ்சிட்டே இருக்குல்ல, கொடையை எடுத்து பிடிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ஆனா அதுக்கு தான் அடுத்த ஒரு சீன் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா, இவங்களால கொடையும் பிடிக்க முடியாது. அப்படி கொடை பிடிச்சாலும் அந்த கொடைக்குள்ளேயே மழை பெய்யுது. ஸோ இப்படி இவங்களோட வாழ்க்கை வந்துட்டு இந்த மலையில மாட்டிக்கிட்டு மட்டமா போயிட்டு இருக்கு. அப்பதான் அந்த லேடிக்கு வந்துட்டு ஒரு தாட் ஒன்று வருது. அது என்ன அப்படின்னா, என்னதான் இது ஒரு கோர்ஸாவே இருந்தாலும் ஆனா இது வரமா சாபமா அப்படின்றத நம்ம எடுக்க போற அந்த முடிவுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பல ஊர்கள்ல மழையே பெய்யாம மக்கள் எல்லாம் வறட்சியில கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, நம்ம ஏன் அந்த மாதிரி ஊர்களுக்கு போயிட்டு அங்க கஷ்டப்படுற மக்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்களோட தாகத்தை தீர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நல்ல முடிவு எடுத்து அவங்களோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க.